அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கோபி. இப்போ பார்த்தீங்கன்னா, என் இந்து மக்களுக்கும் என் இந்து கலாச்சாரத்திற்கும் எவன் ஒருவன் துரோகமாக பேசுகிறானோ, எவன் ஒருத்தவன் என் மக்களை பழித்து பேசுகிறானோ அதை பொறுத்துக்கிட்டுலாம் இருக்க முடியாது. இப்போ இதை சொன்ன உடனே நீ என்னடா சொல்லுவேன்? சங்கின்னு சொல்லுவேன். ஆமாடா, நான் சங்கி தான்டா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா இது மாதிரிலாம் சொல்லும் போது உங்களுக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு பாஷை தான் சங்கி. இவங்களாம் சங்கின்னு. நாங்கள் எந்த கட்சியும் சாராதவர்கள், ஓகேங்களா? இது வரைக்கும் அப்படி தான் வாழ்ந்துட்டுருக்கோம், ஓகேங்களா? நீ இதை பார்த்த உடனே இல்லை எதனா பதிவு பண்ணனா போடுவேன், நீலாம் சங்கின்னு. ஆமாடா, நான் சங்கி தான், அதில் எந்த பிரச்சனையும் எனக்கு இல்லை, அப்படியே வச்சுக்கோ, ஓகேங்களா? அதில் எந்த வருத்தமும் இல்லை, ஓகேங்களா? இப்போ பாயிண்ட்டுக்குள்ளே போய்டும். ஐயா தமிழக முதல்வர் அவர்களுக்கு அன்பான வேண்டுகோள். ஐயா, உங்களை நாங்கள் முதல்வராக மரியாதை கொடுக்குறோம், அதில் மாற்று கருத்து இல்லை, ஓகேங்களா? உங்களோட கட்சி கொள்கை எது ஒன்றா இருக்கட்டும், நீங்கள் எந்த கொள்கையை ஒன்றா வச்சுங்க, அது எனக்கு பிரச்சனை இல்லை. தமிழக முதல்வர்னு வரும்போது நான் உன்னை மதிக்கிறேன், அவ்வளோதான், ஓகேங்களா? உங்களுடைய நீங்கள் யாருக்குன்னா வாழ்த்து சொல்லுங்கள், சொல்லாமல் போங்க, அதை பற்றி ஐ டோன்ட் கேர். வாழ்த்து சொன்னீங்கன்னா உங்களுக்கு நல்லது, வாழ்த்து சொல்லியா எங்களுக்கு நல்லது, பிரச்சனை இல்லை. 26 பார்ப்போம், ஓகேங்களா? அதை தாண்டி அப்புறம் இன்னும் பார்த்திங்கன்னா, உங்களுடைய அவையில் இருக்க அமைச்சர் பெருமக்களை நாவடக்கத்தோடு பேச சொல்லுங்கள், ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப பெருசாக பேசுகிறாங்க, இதெல்லாம் ரொம்ப தப்பு. ஒருத்தர் என்னன்னா, ஏற்கனவே திருச்செந்தூரில் போகும்போது மதிப்புக்குரிய சேகர்பாபு அமைச்சர் அவர் என்ன பண்ணுறாரு, திருச்செந்தூரில் மக்கள் கேட்குறாங்க, ஐயா குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லையான்னு கேட்குறாங்க, சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இல்லையான்னு கேட்குறாங்க. இதுக்கு சொல்கிறார், திருப்பதிக்கு போனால் 24 மணி நேரம் வெயிட் பண்ணல, 36 மணி நேரம் வெயிட் பண்ணல, காத்திருக்கல அப்படின்னு கேட்குறாரு. ஐயா அது நியாயமானக்கே, அவர் கேட்குறது நியாயம் தான்யா, இல்லைன்னு சொல்லையா, நாங்கள் காத்திருக்கோம்யா. நான் ஒரே ஒரு இது கேட்குறேயா, அங்கே இருக்கிற பாத்ரூமுக்கு நிகராக உங்களால் இங்கே இருக்கிற இந்து சமய அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கிற கோயில்னு சொல்கிறீங்கல்ல, அந்த கோவிலில் எதனா ஒரு கோவிலில் கழிப்பறைகள் சுத்தமாக திருப்பதிக்கு நிகராக, நீங்கள் திருப்பதியை பேசலாம், நான் அதை பற்றி பேசுகிறேன். ஏன்னா எனக்கு என்றைக்கும் என் நாடு, என் மாநிலம் தமிழ்நாடு உயர்ந்ததாக நான் நினைப்பேன். அனைவரையும் சகோதரத்துவத்துடன் பார்ப்போம். எங்களுக்கு மதம் பிரச்சனை இல்லைங்க, அதில் இருக்கிற மனுஷ பயலுக்கு தான் பிரச்சனை. மதம் பிரச்சனையே இல்லை, மனுஷ பயலுக்கு தான் பிரச்சனை. மதம் மாற்றம் துடிக்கும் மற்றவர்கள், அது மாதிரி ஆட்கள் தான் நாங்கள் கண்டிக்கிறோமே தவிர, நட்புடன் உறவுடன் பழகும் யாவரையும் நாங்கள் ஒதுக்கலை, எல்லாரையும் நாங்கள் ஏற்றுக்கிறோம், ஓகேங்களா? அது எங்களுக்கு பிரச்சனையாக. அதனால் திருப்பதியில் இருக்கக்கூடிய கோவிலில் இருக்கக்கூடிய கழிவறைக்கு நிகராக இங்கே இருக்கிற எதனா ஒரு கோவிலில் அந்தளவு கழிவறை தூய்மையாக இருக்குன்னு காட்டுங்க, ஓகேங்களா? நீங்கள் காட்டி வீடியோ போடுங்க, இல்லை எங்களை ஆய்வுக்கு கூப்பிடுங்க. நாங்களே எவ்வளோ டேட்டா வாங்கி வச்சுருக்கோம். உங்களுடைய இந்து சமய அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் இருக்க கோவிலில் 20 பாத்ரூம் இருக்குது, 30 பாத்ரூம் இருக்குது, கழிப்பறைகள் இருக்குது. அப்படி நாங்கள் போய் ஆய்வு பண்ணி பார்த்தா 6 கழிப்பறைகள் தாங்க இருக்குது, 4 கழிப்பறைகள் தாங்க இருக்குது. அதுவும் உள்ளே போய் கொஞ்சம் நாத்தடிக்குதுங்க, ஓகேங்களா? இதை மாதிரி தான் இருக்குது. அந்த மாதிரி அமைச்சர் பேசுகிறாருங்களா? இப்போ லேட்டஸ்ட்டாக நீங்களாம் என்னத்த சோறை தூண்டுறீங்களா, என்ன தூண்டுறீங்க அப்படின்னு கேட்குறாரு. என்ன வார்த்தைங்க ஏங்க? யாரோ இப்போ என்னவோ சொல்லியிருக்காங்க, நான் அது அரசியலுக்குள்ளே நான் வர விரும்பலை, ஓகேங்களா? யாரோ என்ன சொல்லியிருக்காங்க இவர் பேச. நான் என்ன கேட்குறேன்னா, ஒரு அமைச்சருக்கு நாகரிகம் தெரியணும். உங்கள் சபையில் நீங்கள் சொல்லிக் கொடுங்க, பொதுமக்கள்கிட்ட எப்படி பேசணும் அப்படின்றத சொல்லிக் கொடுங்க, ஓகேங்களா? இதை மாதிரி நாவடக்கத்தோடு பேச சொல்லுங்கள். அவருக்கு கடுமையான எச்சரிக்கையை சொல்லிக்கிறோம், ஓகேங்களா? இதை மாதிரிலாம் மக்கள்கிட்ட, இந்து மக்கள்கிட்ட, பக்தர்கள்கிட்ட பேச வேணான்னு சொல்லி வைங்க. அவர் ஒரு இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர்னு மறந்துட வேணாம், அடிக்கடி ஞாபகப்படுத்தணும் போல். ஒன்றா சொல்லுங்கள், அவர் வீட்டாண்ட போய் அப்பப்போ சொல்லிட்டு வந்துடுறோம், ஐயா நீங்கள் இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் ஐயா, மறந்துடாதீங்கன்ட்டு. அதுக்கப்புறம் இன்னொருத்தர் உங்கள் அமைச்சராக வெளியே இருக்கிறவர், இப்போ லேட்டஸ்ட்டாக நேற்று முந்தினால பேசியிருக்காரு, ரகுபதி, ஓகேங்களா? அவர் பார்த்தீங்கன்னா, ஏங்க புனிதமாக தீப யாத்திரை விஷயத்தை எதன் கூடங்க கம்பேர் பண்ணுறது? கொஞ்சமாச்சு இருக்கணும் இல்லைங்க? தீப யாத்திரை விஷயம் கோர்ட்டில் இருக்குது, கோர்ட்டில் நேற்று தீர்ப்பு கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? உங்களுக்கு என்ன ஒன்றா நீங்கள் பேசுகிறதுக்கு வாய் இருக்குது, எல்லாருக்கும் உரிமை இருக்குது, அதுக்கு தான் நானும் பேசுகிறேன், நீங்களும் பேசுகிறீங்க. ஆனால் ஒரு தீபத்தை மக்கள் புனிதமாக வழங்கக்கூடிய திருவண்ணாமலை தீபமாக இருக்கட்டும், இப்போ திருப்பரங்குன்ற தீபமாக இருக்கட்டும், எந்த கோவிலில் தீபமாக இருக்கட்டும், மக்கள் எவ்வளோ புனிதமாக ஒரு விஷயத்தை பார்க்குறாங்க. அது ரகுபதி என்ன சொல்கிறாரு, இதெல்லாம் செய்தி வாயெல்லாம் தெரிஞ்சுக்கினது தாங்க பேசுகிறோம், சும்மாலாம் பேசலை. சுடுகாட்டில் மட்டும்தான் பிணத்தை அங்கே எரிப்பாங்க அப்படின்ட்டு, தீபத்தை அதே மாதிரி எங்கே ஏற்றணுமோ அங்கே தான் ஏற்றணும். ஏங்க ஒரு இறந்த ஆன்மாவுடைய உடலை எரிக்கிற இடத்த பல கோடி பக்தர்கள் வணங்கக்கூடிய தீபத்துக்கு நிகர எடுத்துன்னு பேசலாமாங்க? இதெல்லாம் இவரெல்லாம் என்னன்னு சொல்கிறதுங்க? இவரெல்லாம் தயவுசெய்து அமைச்சரவையிலேருந்து நீக்கிடுங்க. இதை மாதிரி பல இந்து மக்களுடைய மனசை காயப்படுத்துகிறவங்கள தயவுசெய்து நீக்கிடுங்க,
ஓகேங்களா? நான் ஆரம்பத்திலேயே சொல்லிட்டேன், உங்களுக்கு எந்த கொள்கை ஒன்றா இருக்கட்டும், நீங்கள் அந்த கொள்கை கூடயே இருங்க. நாங்கள் அதெல்லாம் எங்களுக்கு பிரச்சனையே இல்லை. நாங்கள் யாருன்னா வந்து நீங்கள் வந்து விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்லுங்கள், இதுக்கு சொல்லுங்கள், ஆயுத பூஜைக்கு சொல்லுங்கள், விஜயதசமிக்கு சொல்லுங்கன்னு கேட்குறோமா? சொல்லலையா? பிரச்சனை இல்லை, நீங்கள் சொல்லவும் மாட்டீங்க, சொல்கிறதும் இல்லை. ஓகேங்களா? எங்களுக்கு வந்து நாடகம் நடிக்க தெரியாதுங்க. நாங்கள் வந்து இன்றைக்கும் சொல்கிறேன், ஒரு இந்துவாக நான் பிறந்திருக்கேன், ஒரு இந்துவாக வாழ்ந்துட்டுருக்கேன். எனக்கும் எத்தனையோ கிறிஸ்துவ நண்பர்கள் இருக்காங்க, இஸ்லாமிய நண்பர்கள்லாம் இருக்காங்க. கிறிஸ்மஸ் விழாவில் போயிட்டு கலந்துக்கணுமா? நாங்கள் இன்றைக்கும் கலந்துக்கிறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம். எங்கள் நண்பர்கள்ட்ட நாங்கள் தான் சொல்கிறோம். இஸ்லாமிய நண்பர்கிட்ட கலந்துக்கணுமா? ரம்ஜானில் கலந்துக்கிறது நாங்கள் தயாராக இருக்கோம். ஆனால் உங்களை மாதிரி நடிக்கலாம் மாட்டோங்க, மற்றவங்கள மாதிரி நடிக்கலாம் மாட்டோம். நாங்கள் வந்து உண்மையாக, நான் இப்போ கோபியாக இருக்கேன்னா கோபியாக தான் போவேன். ஓகேங்களா? கோபியாக என் நண்பர் கூட போய்ட்டு கிறிஸ்மஸ் கொண்டாடி அவர் கேக் கொடுத்தாருன்னா வாங்கி சாப்பிடுவேன். எனக்கு அது பிரச்சனையே இல்லைங்க. ஓகேங்களா? அது கேக்காக தான் நான் பார்க்குறேன். நான் அது உள்ள மதமாவோ மத பிரச்சாரமோ நான் பார்க்கல. ஓகே, இஸ்லாமியர் வீட்டுக்கு போகிறோம், ரம்ஜானுக்கு போகிறோம், அவங்க கண்டிப்பாக வந்து நோன்பு கொடுத்தாங்கன்னா குடிக்கிறேங்க. எனக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லைங்க, பசி குடிக்கிறேன். ஓகேங்களா? என் நண்பர் வீட்டில் கூப்பிட்ருக்காரு, ஒரு விசேஷம் கூப்பிட்ருக்காரு, அவர் வந்து வீட்டில் வந்து நோன்பு கஞ்சி தரார், எனக்கு பிரச்சனை இல்லை, நான் மதமாக பார்க்கல. ஓகேங்களா? அதுக்கு போயிட்டு அங்கே போய்ட்டு நான் குல்லா போட்டுக்கணும், கிறிஸ்துவர் வீட்டில் போய்ட்டு சிலுவை போட்டுக்கணும், நான் கிறிஸ்மஸ் கொண்டாடணும், ரம்ஜான் கொண்டாடணும் அவசியம் எனக்கு இல்லை. பொய்யா நடிக்கணும்னு அவசியம் இல்லை. நாங்களாம் உண்மையாக இருக்கிறோம். அதனால தான் எங்கள் கூட நண்பர்களை நட்பாகவே பழகிறோம். ஓகேங்களா? நாங்கள் என்ன சொல்கிறோம், இப்போ திருப்பி எங்கள் நண்பர்களுக்கெல்லாம் என்ன சொல்கிறோம், அதை தான் சொல்கிறோம். எங்களுக்குள்ளே எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்கள் ஏதோ பிரச்சனையை கிளப்பி விட்றாதீங்க. அதே மாதிரி தான் இப்போது திருப்பரங்குன்ற விஷயத்துலேயும் பார்த்திங்கன்னா நாங்கள் எல்லாமே கரெக்டாக தான் இருக்கோம். அவங்க இஸ்லாமியர் நண்பர்களும் அவங்க கரெக்டாக தான் இருக்காங்க. அது பிரச்சனையே இல்லை. அவங்க யாரும் எதிர்ப்பு தெரிவிக்கலை. அது சட்ட ரீதியாக நடந்துகிட்ருக்கு. ஆனால் அதுக்கு வந்து உங்கள் அமைச்சர்கள் பெருமக்கள்லாம் பார்த்திங்கன்னா வாய் நீளமாக ரொம்ப பேசக்கூடாது. ஒரு அமைச்சர்ன்றதை உணர்ந்து பேசணும். ஐயா, தயவுசெய்து உங்களுக்கு இதை கோரிக்கையாக வைக்கிறோம். கொஞ்சம் வந்து நீங்களாம் கண்டிப்பீங்களான்லாம் எங்களுக்கு தெரியாது. நீங்கள் கண்டிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லது, நீங்கள் கண்டிக்கலைன்னா 2026 மக்களுக்கு நல்லது. ஓகேங்களா? இதெல்லாம் பார்த்து கொஞ்சம் உணர்ந்துங்க.